Hey days, இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ரெடியா? அடுத்து என்னடே? அடுத்து வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆமா. உனக்கு சர்ப்ரைஸ் நீ ஏன் கண்ணை கட்டற? ஆமா, நீயும் நானும் வேற வேற இல்ல. அந்த ஹாப்பி பர்த்டே மாட்டி விடுவாங்கல்ல, அது பேர் என்ன? அது நான் வந்து அதை தூக்கி கட்டுறேன். அதுதான் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. சூப்பரா தெரியுறியே. நிஜமா தெரியுதா? அழகா இருக்கியே. சொல்லுடே, தெரியுதா? இல்ல, அழகா இருக்கேன்னு சொல்லும்போது தெரிய வேண்டாமா? தெரியலன்னு. ஓகே ஃபைன் டே. தம்பி வரலாமா? வா வா வா, பாத்து கை தொட்டு தொட்டு வா. அடி பாவி, மூஞ்சி உடைச்சு பண்ணிட்டேன்னா. கதவை சாத்து. இரு இரு, என் கையை பிடி. மேல கூட்டு போறேன்னு சப்பாடியோ, நான் தடுக்கி விடாம இருந்தா சரி. சரி வா, பார்த்து ஸ்டெப் ஸ்டெப். எப்ப சொல்ற? கால் வச்சதுக்கு அப்புறம். சரி, அடுத்த ஒரு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் கீழே. வந்துட்டியா? சரி, அப்படியே நில்ல, அப்படியே நில்ல. ஆமா, குழந்தை அன்பின் சிகரம். சூப்பர், செம்மையா பண்ணிருக்கீங்க. சீரியஸா வேற லெவல். நீதான் சொல்லணும். நான் வந்து பேச முடியாம இருக்கேன். தத்தளிக்கிறேன்ன. இப்ப அம்மா ஆடுவாங்க கண்டிப்பா. நீங்க இப்படி வந்துருங்க அம்மா. நீங்க தான் ஆடணும். வீடியோ எல்லாம் கட் பண்ணிடலாம் ஆண்டி. செம்மையா வீடியோ எல்லாம், வீடியோ கேமரா எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு ஒரு வாங்க வாங்க ஆண்டி, வெக்கப்படாதீங்க. ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு, எல்லார் வீட்ல இருந்தும்
எல்லார் வீட்ல இருந்து வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. இப்போ எங்கடா இது குவாரண்டைன்ல கல்யாணமா? 2 days 3 days கழிச்சு தான் வந்து ராம் பர்த்டேன்றதே ஊருக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கே தெரிய வச்சிட்டோம்ல. அன்னைக்கே மரணம் மாசாக்கியாச்சு. ஸோ இதுதான் ராமோட அடுத்த சர்ப்ரைஸ். அண்ட் இது ஐடியா பார்த்தீங்கன்னா நன் அதர் தேன் ஈவன் ஷேடர்ஸோடது. அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பண்ணலாம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ராமுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஈவன் ஷேடர்ஸ் வந்து வருவாங்கன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் செம்மையாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு கலக்கிட்டாங்க. சீரியஸாக இந்த சர்ப்ரைஸ் வந்து வேற லெவலில் பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னேன். ஷேடர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த குண்டுக்கு வந்து அதை விட பெரிய 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 தேங்க்ஸ். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். அவங்க இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கோ இல்லை யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, சூப்பராக பண்ணி தருவாங்க. ஸோ நான் வந்ததுமே வந்து இது எல்லாமே வந்து சாப்பாடு நமக்காக தான் சாப்பாடு செய்கிறீங்கன்னு நான் நினச்சேன். பட் இந்த பார்சல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இது எல்லாமே வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. எஸ், இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நானும் ராமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து மீட் பண்ண இடம் வந்து ஆர்ஃபனேஜ். பிகாஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், இப்போன்னு இல்லை ஸ்டார்டிங்ல இருந்தே. ஸோ அந்த மாதிரி இந்த டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணும். அதனால வந்து நாங்கள் ஒரு 100 பேருக்கு வந்து நாங்கள் செய்ய சொல்லியிருக்கோம். இதெல்லாம் காலையிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து உள்ள ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் தண்ணி, கேசரி, பிரியாணி, அப்புறம் குருமா நானே பார்க்கல. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். உனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும். பிகாஸ் வந்து என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். சீரியஸாக நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்டே நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும். எனிவேஸ் நம்ம கிளம்பலாம். சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, பார்சல் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போ போலாமா? ஒரு 10 minutes மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்துக்க, ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஓகே ஃபைன்லி. ஓகே, ஸோ கிளம்பியாச்சு. எல்லா சர்ப்ரைஸும் முடிஞ்சுது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம போயிட்டு இந்த ஃபுட் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ ரோட்ல பார்ப்போம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. யாருமே இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி தேடி எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்போம். நான் பார்க்க பாவமா இருக்கேன்ல. ஆமாண்டி, ரொம்ப பாவமா இருக்குடி. சரி உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நாங்கள் இதை காட்டுறோம்னா நாங்கள் பாருங்க நாங்கள் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. யூஸ்வலி இது வரைக்கும் நாங்கள் பண்ண எந்த ஹெல்ப்பையுமே காட்டினதே இல்லை. பட் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த செலிப்ரேஷன். நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் ராம் பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்கு தான் இதையும் சேர்த்து காட்டியிருக்கோம். அண்ட் இதை பார்த்துட்டு உங்கள் யாருக்காவது மோட்டிவேட் ஆகி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. பட் நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கல, வீட்டில் விட்டுட்டோம் எல்லாரையும். இப்போ நானும் ராமும் தான் இருக்கோம். எஸ், ஸோ இது வந்து எனக்கு சீரியஸாகவே வந்து ஒரு நல்ல கிஃப்ட்டு. இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு ஒரு ஹார்ட் மெல்டிங் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சீரியஸ்லி எனக்குமே அப்படிதான் இருந்தது. கொடுக்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது. யூஸ்வலி இந்த மாதிரி நேர்ல போய் நம்ம சாப்பாடு அப்படின்னு சொல்லி கையில யார் கையிலும் நம்ம கொடுத்தது இல்லை. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. போறதுக்கு முன்னாடி வந்து ஜாலியா அந்த ஐயா நம்ம இன்னைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போறோம் ஜாலி அப்படின்னு. பட் அங்க வந்து நிஜமா தேவைப்பட்டு வாங்குறவங்க அப்படி அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அது எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு சோகம். சீரியஸ்லி ஆமா, இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நிஜமாவே. ஏன்னா ரொம்ப நம்மளாம் ரொம்ப பிளஸ்டு. சீரியஸா நமக்கு நம்ம தலை மேல ஒரு ரூஃபும் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இது இருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லாத நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ல இந்த கிஃப்ட் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் தான். சீரியஸ்லி நீ வந்து என்னென்னமோ பிராண்டட்லாம் வாங்கி கொடுத்துருக்க. ஆனா இது வந்து எனக்கு சொல்ல வார்த்தை இல்லடி. என்னோட இந்த கட்டி ஏதோ நான் திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் ஓகேடே, நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அதனால தான் நான் உன்னை இங்க நிக்க சொன்னேன். இது வந்து உன்னோட கிஃப்ட்ல இன்க்ளூட் ஆகாது. என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருக்கு? என்னடி தேடிட்டு இருக்கேன் லூசு. ஓகே, சோ இது வந்து உன்னோட கிஃப்ட்ல இன்க்ளூட் ஆகாது. பட் தென் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது எனக்கும் சர்ப்ரைஸ்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் தான் ரொம்ப நாளா இதை கேட்டுட்டு இருந்தேன். பட் தென் நீ வந்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு உனக்கே தெரியல நீ எப்படி இருந்தேன்னு. கரெக்டா போட்டோட தான் நான் வந்து உன்னை காட்டினேன். ஆமா, நான் வந்து கேமரால தான் பார்த்தேன். நீ கேமரால தான் நீ எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சோ வா போலாம். உன்னை வந்து ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏடே ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்து ஓவரா சீனை போட போற. ஸ்லிப்பர் கடை முன்னாடி நின்னுட்டு கண்டுபிடிச்சியா? செருப்பு தான் வாங்க போறோம். வா அவுட்டே, வா போலாம்.
அநியாயமா என்னையும் ஜானுவையும் பிரிச்சுட்டாங்க பாருங்க. எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இடைவேளை. சரி ஓகே, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம், நம்ம ஒண்ணு சேர்ந்துடலாம். என்னால உட்கார முடியல, போலாம். எனக்கு டயர்டா இருக்கேன். ஓகே ஃபைன் டே. இப்போ ஆக்சுவலா எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டைனா, அவங்க வந்து எப்பவுமே ராமுக்கே சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. அதனால நான் இவ்வளவு நேரம் செம்மையா சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதனால தான் என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. எல்லாரும் ஒரே ஒரு ஓகே ஃபைன். நாங்கள் இங்கே கொஞ்சிட்டு இருக்கோம். முக்கியமாக நான் எதை பேச வந்தாங்கிறதே மறந்துட்டேன். ராம் வந்து பெப்பியை வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்காங்க. மீன்வேல் நான் டக்குன்னு ஒரு கிஃப்ட் தூக்கி இங்கே வச்சிருக்கேன். அப்புறம் இன்னொரு கிஃப்ட் வந்து இந்த ரூமில் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் கிஃப்ட் அங்கங்கே ஒழிச்சு வச்சுட்டு இவங்களுக்கு க்ளூ கொடுக்க போகிறேன். ஸோ யா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒன்று வச்சுட்டு அங்கே ஒன்று வச்சுட்டேன். இன்னொரு 4-5 கிஃப்ட் நான் வைக்கிறேன்.